ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனையும் கார்த்தியும் வந்து ஜாமீனில் அழைச்சிட்டு வராங்க விஜய். அவங்கள பார்த்ததுமே வள்ளி வந்து நல்ல வேலையாக வந்து விஜய் அவங்கள காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அழுதுகிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா முத்துலட்சுமி தான் காட்டுறாங்க. அப்போ முத்துலட்சுமி வந்து கார்த்திகிட்ட கேட்டுட்ருக்குறாங்க, என்ன கார்த்தி மாப்பிள்ள நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் மேலே நான் எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் எதுக்காக இந்த மாதிரிக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, நாங்கள் 2 பேரும் விரும்புனது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த விஜயால் தான் என் வாழ்க்கையே நாசமாக போச்சு. உண்மையை சொல்லப்போனால் விஜய் சொன்ன மாதிரிக்கு நான் தப்பாகவே நடந்துக்கிடலை. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு தண்டிக்கப்படணும்? அதனால தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதில் எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கவும் உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி மச்சான் நல்லா சொல்வீங்க, என்ன இருந்தாலும் சரி தான், என் கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்போ என்னென்னா அவ கழுத்தில் தாலி கட்டி அழைச்சிட்டு வந்துட்டு இதில் தப்பு வேறு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா என்ன? அப்போது என்னுடைய வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ராமச்சந்திரன் வந்து கண் கலங்கி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா முத்துலட்சுமி வந்து ராமச்சந்திரன் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னதான் வழி நீங்கள் சொல்லுங்க சம்மந்தி அப்படிங்கும்போது, அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நான் என்ன சொல்கிறதுக்குன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இந்த கார்த்தியால் இப்போ 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நாசமாக போச்சுது, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் ஒன்றும் கார்த்தி திட்டாதீங்க, கார்த்தி மேலே எந்த தப்புமே கிடையாது. உண்மையை சொல்ல போனாக்கி கார்த்தியும் பிருந்தாவும் தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு மாறன் சொல்லவும், இது கிட்டதுமே ராமச்சந்திரன் மாறனை பார்த்து மறைச்சு பார்க்குறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஒன்னால தான் இன்னைக்கு இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கவும், அப்போ விஜய் வராங்க, ஆமாம் சொல்லுவீங்க மாறன் மச்சான், நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இந்த மாதிரிக்கு கார்த்தி மச்சானுக்கும் பிருந்தாவுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா என்ன? இந்த இருக்கிறாங்க எங்கள் சித்தியும் மாமாவும் அப்படின்னு வள்ளியும் ராமச்சந்திரனையும் அவங்க சொல்லிட்டு இருக்காவும். அப்போ மாறன் சொல்கிறாங்க, எங்கள் பாரு நீ ஒன்றும் பேசிகிட்டு இருக்காதானே, நீ இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணணுன்னு சொல்லிட்டு இருக்கியே கார்த்தியை பார்த்து, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிற அப்படிங்கும்போது, என்ன மாறமச்சா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் தம்பி வந்து என்கிட்ட தப்பு பண்ணினதுக்கு அதுக்கெல்லாம் நான் ஆதாரத்தை வச்சுட்டா நான் காட்டிகிட்டு இருக்க முடியும், நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே வந்து மனசாட்சி இல்லையா என்ன? இதுக்கு ஆதாரமாக இந்த நிற்கிறோம்ல நான் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே வந்து பிருந்தாவோட அம்மா முத்துலட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க, இங்கே நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்க, அது உங்களுடைய பிரச்சனை, ஆனால் ஏன் பண்ண எதுக்காக இந்த மாதிரிக்கு வம்பில் நீங்கள் இழுத்து விட்டீங்க? உண்மையை சொல்ல போனால் பிருந்தா கழுத்தில் தாலியை இப்போமே நீங்கள் கழட்டிடுங்க, நான் என் பொண்ணை என் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க கார்த்தியை பார்த்து சொல்லவும், இது கிட்டதுமே பிருந்தாவும் கார்த்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, என்னத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, பிருந்தா கழுத்தில் கிடக்கிற தாலியை கலட்டணுமா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறீங்களா அப்படின்னு மாறன் சொல்லவும், அப்போ முத்துலட்சுமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாறமாப்பிள்ள, என்ன சொன்னாலும் சரிதான், ஒரு புருஷனுக்கு 2 பொண்டாட்டியோட வச்சுட்டு எப்படி வாழ முடியும்? உங்களுக்கே கொஞ்சம் அர்த்தமாக இல்லையா? என்ன இருந்தாலும் சரிதான், விஜயை வந்து அவர் நாசம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் விஜய் இந்த மாதிரிக்கு பேசுனதுக்கு அப்புறமா என் பொண்ணோட எப்படி அவரால் சேர்ந்து வாழ முடியும்? அதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், அவர் விஜய் கூடயே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோம், என் பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணுக்கு வந்து நான் வேற ஒரு வாழ்க்கைன்னு அமைச்சு கொடுத்துக்கிடுவேன், போக போக அவளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்தி மாப்பிளையே மறந்துடுவா, அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், என் பொண்ணை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும், தயவு செய்து இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து உடனே மாறன் சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு பிருந்தாவோட சம்மதமானு சொல்லி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், பிருந்தா அங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது பிருந்தா வராங்க, நீ சொல்லு பிருந்தா, அத்தை சொல்கிற மாதிரிக்கு நீ வந்து தாலியை கலட்டி வச்சுட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பிருந்தா வந்து நான் தாலியை கலட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே கண்மணி சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறது தாண்டி கரெக்டு, ஒழுங்கு மரியாதையாக தாலியை கலட்டி வச்சுக்கிட்டு நீ அம்மா கூட போகிற வழியை பாரு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும், உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல, எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது, ஆனால் இதில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை 3ஆவதாக ஒன்று நடந்துட்டுருக்கு, அது மட்டும் தெரிய வருது அப்படின்னு சொல்லவும், அப்போ இப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன சம்மந்தி நீங்கள் 2 பேரும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வள்ளியை பார்த்து ராமச்சந்திரனை பார்த்து முத்துலட்சுமி கேட்கும்போது, என்ன முடிவெடுக்கன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துலட்சுமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்தி மாப்பிள்ள, நீங்கள் விஜய் கூட தப்பு பண்ணினதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது பிருந்தாவோட நீங்கள் வாழ்றதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது அப்படிங்கவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் தான் விஜய் கிட்ட இந்த மாதிரிக்கு தப்பாக நடந்துக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்,
ஆனால் ஏன் பேச்சை ஏன் நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க, சரியத்த நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிடுதேன். கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். அதே மாதிரிக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பிருந்தா கழுத்தில் கிடக்கிற தாலியை நானே வந்து பிருந்தா கிட்ட நான் சொல்லி நான் கலட்ட சொல்லுதேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பிருந்தா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே மாறன் வந்து கொஞ்சம் அமைதியாக இரு பிருந்தா அப்படிங்கிறாங்க. கார்த்தி வந்து தப்பு பண்ணினது மட்டும் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாக்கி நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு பிருந்தா கழுத்தில் கலக்கிற தாலியை வந்து அவளாவே கலட்டுவா, நான் கலட்ட சொல்கிறேன். ஆனால் கார்த்தி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி நிரூபிச்சிட்டாம்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிருந்தாவை கார்த்தியோட சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைல்ல அப்படிங்கவும் இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க, என்ன நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாரு, நீ பேசாம அமைதியாக இரு, நீ தான் சொல்லிட்டு இருக்கே தவிர இதுக்கு வேற எந்தவித ஆதாரமும் கிடையாது. அதே மாதிரிக்கு கார்த்தி வந்து தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். என் தம்பி தப்பு பண்ண மாட்டானே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து முத்துலட்சுமியும் இதுக்கு வந்து சம்மதம் அப்படின்றதாங்க. கார்த்தி மாப்பிள்ள நீங்கள் மட்டும் தப்பு பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து பிருந்தாவை நான் என்னோடய அழைச்சிட்டு போயிடுவேன், தாலியை நீங்கள் கலட்டி வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் கார்த்திக்கும் இது சம்மதம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ மாறன் சொல்கிறாங்க, கார்த்தி மட்டும் தப்பு பண்ணலைன்னா பிருந்தா வந்து கார்த்தியோட தான் சேர்ந்து வாழ்வான், அதுக்கும் நீ சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு முத்துலட்சுமி சம்மதிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வீராவை தான் காட்டுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சே தீரணும், என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சில திட்டங்கள்லாம் போடுறாங்க. அது பிறகு பார்த்தோம்னா ஒரு பென்ட்ரைவர் வரவும் அந்த பென்ட்ரைவரை வந்து அவங்க எடுத்து பார்க்குறாங்க. அதில் தன்னுடைய அண்ணனுடைய நிலைமைக்கு காரணமானது ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணோட முகம் தெரியல. அப்போ மாறன் வரவும் இந்த விஷயத்த வீரா வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம ரெண்டு குடும்பத்தையும் பழி திக்கிறதுக்காக யாரோ தான் இந்த மாதிரிலாம் சதித்திட்டம் பண்ணி இந்த மாதிரிலாம் சதி வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு தான் யாருன்னு தெரியலையே, அந்த பொண்ணோட முகம் தான் நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, ஆமாம் மாறா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம ரெண்டு குடும்பத்தையும் வந்து பழி திக்கிறதுக்காக தான் மூணாவதாக அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறா. ஆனால் அந்த பொண்ணு வந்து எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுனா, அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை வந்து பழித்துக்கிறனால அந்த பொண்ணுக்கு என்ன லாபம் கிடைக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது எதுக்காக இப்படிலாம் நடந்தது, எங்கள் அண்ணன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவர் எந்த தப்புமே பண்ணனது கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணனை எதுக்காக கதையை முடிக்கிறதுக்காக அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, ஆமாம் வீரா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆக மொத்தத்தில் இந்த பொண்ணு யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சா எல்லா பிரச்சனைக்கும் ஓரளவுக்கு முடிவு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் நடக்கிற பிரச்சனைக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே, இது சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் வந்து முடிவு பண்ணுறாங்க.